ஒரு நாட்டுல உருவாக்குன ஒரு மருந்த உலகம் பூரா இருக்கிற நோயாளிகள் எப்படி நம்பி எடுத்துக்கிறாங்கன்னு நீங்க எப்பதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த நம்பிக்கையோட ஆணிவேர் ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த உலகளாவிய தர நிர்ணயத்துல தான் இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போறது ICH-GCPங்கிற ஒரு கட்டமைப்பை பத்தி தான். இதுதான் நாம பயன்படுத்துற மருந்துகள் எங்க இருந்து வந்தாலும் சரி, அவை பாதுகாப்பானவை, பயனுள்ளவைங்கிறத உறுதி செய்து. வாங்க இந்த அத்தியாயம் ஏன் இவ்வளவு முக்கியம், இது மூலமா நீங்க என்ன கத்துக்க போறீங்கன்னு ஆழமா பார்க்கலாம். இந்த கேள்விதான் இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாடும் புது மருந்துகளை சோதிக்கிறதுக்கு அவங்க இஷ்டத்துக்கு விதிகளை வச்சிருந்தா என்ன ஆகும்? ஒரு நாட்டுல பாதுகாப்பானதுன்னு நிரூபிக்கப்பட்ட ஒரு மருந்தை இன்னொரு நாட்டுல திரும்பவும் முதல்ல இருந்து சோதிக்க வேண்டியிருக்கும். இதனால எவ்வளோ காலதாமதமாகும், எவ்வளோ குழப்பம் வரும். மருந்து மேல ஒரு உலகளாவிய நம்பிக்கையை நாம எப்படி உருவாக்குறது? இதுக்கான ஒரே பதில் தான் ஒரு பொதுவான ரூல் புக். அதுதான் ICH-GCP. சரி, நாம இன்னைக்கு என்னவெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் இதோ. முதல்ல ICH-GCPனா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்குவோம். அப்புறம் அதோட வரலாறு என்ன, அது எப்படி உருவாச்சுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அதோட 5 முக்கியமான அடிப்படை கோட்பாடுகளை ஒவ்வொன்னா பிரிச்சு அலசுவோம். அதோட உலகளாவிய தாக்கம் எவ்வளவு பெருசுன்னு பார்த்துட்டு கடைசியா மருத்துவ ஆராய்ச்சியோட தற்போதைய சவால்கள் மற்றும் எதிர்காலத்தை பத்தி பேசுவோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, எல்லாரும் இத கோல்ட் ஸ்டாண்டர்ட், அதாவது தங்கத் தரம்னு சொல்றாங்களே, அப்படின்னா உண்மையிலே என்ன? வாங்க ICH-GCPனா என்னன்னு வரையறுத்து அது ஏன் உலகம் முழுக்க மருத்துவ சோதனைகளை நடத்துறதுக்கு ஒரு பொதுவான மொழியா மாறி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். GCPங்கிறது வெறும் ஒரு செக்லிஸ்ட் கிடையாது. இது 2 முக்கியமான நம்பிக்கைகள் மேல கட்டப்பட்ட ஒரு முழுமையான தத்துவம். ஒன்னு, கிளினிக்கல் ட்ரையல்ல பங்கெடுக்கிற ஒவ்வொரு மனுஷனோட முழுமையான பாதுகாப்பு. 2வது, அந்த ட்ரையல்ல இருந்து கிடைக்கிற அறிவியல் தரவுகளோட அசைக்க முடியாத நேர்மை. ஒவ்வொரு மருத்துவ சோதனைக்கும் இதுதான் மனசாட்சின்னு சொல்லலாம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற 2 விஷயங்களும் GCPயோட 2 தூண்கள் மாதிரி. ஆனா இது ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா ஒரு ட்ரையல்ல பங்கெடுக்கிறவங்க தங்களை பாதுகாப்பா உணரலைனாலோ அல்லது அவங்களுக்கு முழுமையான தகவல் சொல்லப்படலனாலோ அவங்க அந்த ஆய்வு நெறிமுறையை சரியா பின்பற்றாம போக வாய்ப்பு இருக்கு. இதனால நமக்கு கிடைக்கிற டேட்டா தப்பாவோ அல்லது முழுமையற்றதாவோ இருக்கலாம். அதனால மனிதர்களை பாதுகாக்கிறதுங்கிறது ஒரு தார்மீக கடமை மட்டும் இல்ல, அதுதான் நம்பகமான அறிவியல் ஆதாரங்களை சேகரிக்கிறதுக்கான அடித்தளமும் கூட. ஒன்னு இல்லாம இன்னொன்னு சாத்தியமே இல்ல. ஆனா இப்படி ஒரு தரநிலை திடீர்னு உருவாகிடல. அதோட முக்கியத்துவத்தை நாம உண்மையிலேயே பாராட்டணும்னா அது உருவானதுக்கு பின்னால இருக்கிற வரலாற்றை நாம புரிஞ்சுக்கணும். இது ஒரு பெரிய குழப்பத்திலிருந்து உலகளாவிய ஒருமித்த கருத்தை நோக்கிய ஒரு பயணம். இந்த டைம்லைன் ஒரு சக்தி வாய்ந்த கதையை சொல்லுது. இந்த பயணம் வரலாற்று துயரங்கள்ல இருந்து மனிதர்களை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட நியூரம்பர்க் கோட், ஹெல்சிங்கி பிரகடனம் மாதிரியான நெறிமுறை குறியீடுகளோட ஆரம்பிச்சது. ஆனா 1990கள்ல ஒரு புது சிக்கல் வந்துச்சு. மருந்து தயாரிப்பு உலக அளவியா மாறினப்போ நிறுவனங்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் வேற வேற விதிமுறைகளை சந்திக்க வேண்டியிருந்தது. இந்த குழப்பம் ஒரே சோதனையை திரும்ப திரும்ப செய்ய வச்சுது. இதுக்கான தீர்வு தான் ICH. இது 1996ல முதல் ஒருங்கிணைந்த GCP தரநிலையை உருவாக்கிச்சு. அது இன்னைக்கும் தொடர்ந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கு. இந்த ஸ்லைடு ஒரு முக்கியமான பரிணாம வளர்ச்சியை காட்டுது. பாருங்க, பழைய R2 வெர்ஷன் ரிஸ்கை மேனேஜ் பண்றதை பத்தி பேசுச்சு. அது எப்படின்னா தீ அணைக்கிற கருவியை தயாரா வச்சுக்கிற மாதிரி. ஆனா புது R3 வெர்ஷன் குவாலிட்டி பை டிசைன், அதாவது வடிவமைப்பின் மூலம் தரம் அப்படிங்கிறத மையமா வச்சிருக்கு. இது ஒரு கட்டிடத்தையே தீப்பிடிக்காத பொருட்களை வச்சு கட்டுற மாதிரி. பிரச்சனை வந்தப்புறம் சரி செய்யறதை விட்டுட்டு பிரச்சனையே வராம முன்கூட்டியே தடுக்கிறதா இதோட நோக்கம். இப்போ இன்னைக்கு சரியா நடத்தப்படுற ஒவ்வொரு கிளினிக்கல் சோதனைக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த 5 அசைக்க முடியாத தூண்டுகளை பத்தி ஆழமா பார்க்கலாம். முதல் மற்றும் மிக முக்கியமான கோட்பாடு இதுதான். இது மத்த எல்லாத்துக்கும் அடித்தளம். சிம்பிளா சொல்லணும்னா, கிளினிக்கல் ட்ரையல்ல பங்கெடுக்கிற ஒரு மனுஷனோட நல்லதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் அறிவியல், வியாபாரம் எல்லாம். இதுல எந்த விதமான விதிவிலக்குக்கும் இடமே இல்ல. இந்த கோட்பாடு வெறும் பேப்பர்ல இருக்கிற ஒரு யோசனை மட்டும் இல்ல, நிஜத்துல இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. உதாரணமா, தகவல் அறிந்த ஒப்புதல்ங்கிறது ஒரு கையெழுத்து போடுறதோட முடிஞ்சிடாது. அது ஒரு தொடர்ச்சியான உரையாடல். ட்ரையலோட ஒவ்வொரு கட்டத்திலும் இருக்கிற ரிஸ்க், நன்மை எல்லாத்தையும் பங்கெடுக்கிறவங்க சரியா புரிஞ்சுக்கிறாங்களான்னு இது உறுதி செய்யுது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஆய்வையும் சுயாதீனமான நெறிமுறை குழுக்கள் மதிப்பாய்வு செஞ்சு அங்கீகரிக்கிறாங்க. அவங்க வாலண்டியரா வர்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்கிறாங்க. 2வது கோட்பாடு ஒரு சோதனை அறிவியல் பூர்வமா வலுவா இருக்கணும்னு சொல்லுது. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆய்வு சரியா வடிவமைக்கப்படல, அதிலிருந்து சரியான முடிவுகள் வராதுன்னு தெரிஞ்சும் அதுல மக்களை பங்கெடுக்க சொல்லி அவங்கள ரிஸ்க் எடுக்க வைக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு. அதனால அறிவியல் எவ்வளவு உறுதியா இருக்கோ அந்த அளவுக்கு நெறிமுறைகளும் உறுதியா இருக்கணும். அப்படின்னா என்ன? ஒவ்வொரு சோதனையும் ஒரு வலுவான அறிவியல் அடிப்படையில ஆரம்பிக்கணும்.
புரோட்டோகால்னு சொல்ற ஒரு விரிவான, முன்னாடியே அங்கீகரிக்கப்பட்ட பிளானை எல்லாரும் துல்லியமா பின்பற்றணும். கடைசியா ரிசல்ட் பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, அதை நேர்மையா ரிப்போர்ட் பண்ணணும். நேர்மை தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வது கோட்பாடு ஒரு தர அமைப்பை, அதாவது குவாலிட்டி சிஸ்டம் உருவாக்குறத பத்தி பேசுது. இத ஒரு பெரிய ஃபேக்டரியில இருக்கிற குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ராசஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. கடைசி பொருளை மட்டும் செக் பண்ணாம தப்புகளை தடுக்கிறதுக்காக ப்ராசஸோட ஒவ்வொரு ஸ்டெப்லயும் செக் பாயிண்ட்ஸ் இருக்கும். இதுதான் ஒரு நம்பகமான சோதனைக்கு முதுகெலும்பு. இந்த ஸ்லைடு அந்த குவாலிட்டிக்கான ப்ளூ பிரிண்ட்டை விளக்குது. இது ஒரு QMS, அதாவது குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை நிறுவறதுல ஆரம்பிக்குது. இதுல SOPஸ்னு சொல்ற நிலையான இயக்க நடைமுறைகள் இருக்கும். அதாவது ஒவ்வொரு வேலைக்கும் தெளிவான வழிமுறைகள். அப்புறம் ஆடிட் மூலமா சிஸ்டம் சரியா வேலை செய்தான்னு செக் பண்ணுவாங்க. கடைசியா எல்லாத்தையும் சின்ன சின்ன விஷயம் கூட விடாம டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. இது சோதனை சரியா நடந்துச்சுன்னு நிரூபிக்கிற ஒரு வெளிப்படையான பதிவா இருக்கும். 4வது கோட்பாடு முழுக்க முழுக்க டேட்டாவை பத்தி தான். ஏன்னா நம்பகமான சாட்சியங்கள்ல இருந்து மட்டும்தான் நம்பகமான முடிவுகள் வரும். ஒரு மருந்தே வேலை செய்யுதா இல்லையான்னு இந்த டேட்டா தான் முடிவு பண்ணும். இந்த கோட்பாடு ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ரொம்ப நுணுக்கமா இருக்கணும்னு சொல்லுது. இத ALCOA+ன்னு சுருக்கமா சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, எல்லா டேட்டாவும் அட்ரிபியூட்டபிள், அதாவது யாரு பதிவு செஞ்சாங்கன்னு தெரியணும். லெஜிபிள், அதாவது தெளிவா படிக்க முடியணும். கண்டெம்பரேனியஸ், அதாவது நடந்த அப்பவே பதிவு செய்யப்படணும். ஒரிஜினல், அது முதல் ஆதாரமா இருக்கணும். மற்றும் அக்யூரேட், துல்லியமா இருக்கணும். இது அதிகாரத்துக்காக இல்ல, இதுதான் ஒழுங்குமுறை ஆணையங்களும் விஞ்ஞானிகளும் முழுசா நம்பக்கூடிய ஒரு டேட்டா கதையை உருவாக்குறதுக்கான அடித்தளம். கடைசி கோட்பாடு முழு ப்ராசஸும் வெளிப்படையா இருக்கணும். சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட பொறுப்பு என்னன்னு தெளிவா தெரியணும்னு உறுதி செய்யுது. இந்த வெளிப்படைத்தன்மை தான் பொதுமக்களோட நம்பிக்கையை கட்டுது. யாருக்கு என்ன பொறுப்புன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சா தப்பு நடக்க வாய்ப்பு கம்மி. அதுலயும் முக்கியமா ரிசல்ட் எப்படி இருந்தாலும் அதை வெளியிடுறது ரொம்ப முக்கியம். இதனால கம்பெனிகள் தங்களுக்கு சாதகமில்லாத டேட்டாவை மறைக்கிறத தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு சோதனையிலிருந்தும் முழு அறிவியல் சமூகமும் கத்துக்க முடியும். சரி, இந்த 5 சக்தி வாய்ந்த கோட்பாடுகள் நம்மகிட்ட இருக்கு. ஆனா இது உலகளவில பயன்பாட்டுக்கு வந்தப்போ என்னாச்சு? இதோட தாக்கம் புது மருந்துகள் நம்மகிட்ட வந்து சேர்ற விதத்தையே முழுசா மாத்தி அமைச்சிருக்குன்னு சொல்லலாம். இதுல மிகப்பெரிய தாக்கம் என்னன்னா ஹார்மனைசேஷன், அதாவது இணைக்கம் தான். GCPக்கு முன்னாடி ஆராய்ச்சி உலகம் துண்டு துண்டா இருந்துச்சு. ஒரு கம்பெனி ஐரோப்பாவில் ஒரு சோதனைக்காக பல மில்லியன் செலவு செஞ்சதுக்கு அப்புறம் அந்த டேட்டாவை அமெரிக்காவில் ஏத்துக்க மாட்டோம்னு சொல்ல வாய்ப்பு இருந்தது. இதனால அவங்க திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். GCP ஒரே ஒரு பொதுவான தரநிலையை உருவாக்கி இந்த தேவையற்ற வீணான ரிசர்ச்சை நிறுத்தியது. இந்த ஒரே ஒரு உயர்தரத்தை நிறுவனது மூலமா GCP உலகம் முழுக்க மருத்துவ ஆராய்ச்சியோட தரத்தை உயர்த்தியிருக்கு. இதனால எந்த நாட்டுல ஒருத்தர் ட்ரையல்ல பங்கெடுத்தாலும் அவங்க ஒரே மாதிரியான நெறிமுறை பாதுகாப்புல இருப்பாங்க. எந்த இடத்துல டேட்டா எடுத்தாலும் அது ஒரே மாதிரியான கடுமையான அறிவியல் தேவைகளை பூர்த்தி செய்யுங்கிறத இது உறுதி செய்துச்சு. இந்த வரைபடத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இடது பக்கம் இருக்கிற உயரமான பார் GCPக்கு முன்னாடி சோதனைகளை திரும்ப திரும்ப செஞ்சதால ஏற்பட்ட பெரிய செலவை காட்டுது. வலது பக்கம் இருக்கிற குறைவான பார் GCPக்கு பிறகு ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க சேமிப்பை காட்டுது. ஒரு தரமான சோதனையோட டேட்டாவை உலகம் முழுக்க இருக்கிற ரெகுலேட்டரி அமைப்புகள் கிட்ட சமர்ப்பிக்க முடியுங்கிறதால இது முழு மருந்து மேம்பாட்டு ப்ராசஸையும் வேகமாவும் திறமையாவும் மாத்துது. கடைசியா அமெரிக்காவோட FDA, ஐரோப்பாவோட EMA மாதிரி ரெகுலேட்டரி அமைப்புகள் ஒன்னை நம்ப ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே GCPங்கிற ஒரே மொழியை பேசுனாங்க. இது ஒத்துழைப்பை அதிகமாக்கி உயிர்காக்கும் மருந்துகளுக்கான ஒப்புதலை எல்லா இடத்துலையும் வேகப்படுத்த உதவுச்சு. ஆனா கதை இங்க முடியல. கிளினிக்கல் ஆராய்ச்சியோட உலகம் வேகமா மாறிக்கிட்டே இருக்கு. அதோட சேர்ந்து GCPயும் மாறணும். ஆமா, உலகம் ஒரே இடத்துல நிக்கிறதில்ல. இன்னைக்கு GCP புது புது சவால்களை சந்திக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்துற சோதனைகளுக்கு இந்த கோட்பாடுகளை எப்படி பயன்படுத்துறது? ஆய்வுகள்ல எல்லா விதமான மக்களையும் எப்படி உள்ளடக்கிறது? கடுமையான தரங்களுக்கும் புதுமையான சோதனை வடிவமைப்புகளுக்கும் நடுவுல எப்படி ஒரு சமநிலையை கொண்டு வர்றது? இதெல்லாம் தான் எதிர்காலத்தை வடிவமைக்க போற கேள்விகள். இங்க GCPயோட அடுத்த வெர்ஷனை வடிவமைக்கிற முக்கிய போக்குகளை பார்க்கலாம். நோயாளி மையத்துவம்னா சோதனை வடிவமைக்கிறதுல நோயாளிகளையும் ஈடுபடுத்துறது, அவங்க பங்கேற்பதை எளிதாக்குறது. வியரபிள்ஸ், ஆப்ஸ் மாதிரியான டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் புது சவால்களை உருவாக்குது. மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து கிடைக்கிற நிஜ உலக ஆதாரங்களை GCPயோட எப்படி ஒருங்கிணைக்கிறது? இது எல்லாமே முன்கூட்டியே ரிஸ்க நிர்வகிக்கிற தத்துவத்தோட இணைக்கப்பட்டிருக்கு. GCPயோட எதிர்காலத்தை பத்தி நீங்க ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போனோம்னா அது இந்த மனநிலை மாற்றம் தான்.
பிரச்சனை வந்தப்புறம் சரி செய்யறதில்ல. எதிர்காலம் செயலூக்கமானது, அதாவது தரத்தை முதல்லிருந்தே கட்டமைக்கிற புத்திசாலித்தனமான திறமையான சோதனைகளை வடிவமைக்கிறது தான். நாம வரலாறுல ஆரம்பிச்சு எதிர்கால வரைக்கும் ஒரு நீண்ட பயணம் வந்திருக்கோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த பயணத்தோட மிக முக்கியமான குறிப்புகளை தொகுத்து பார்க்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா IIC-GCP தான் நம்மளோட உலகளாவிய தர உத்தரவாதம்னு கத்துக்கிட்டோம். அதோட 5 அடிப்படை கோட்பாடுகள் நோயாளிகளுக்கு எப்படி முன்னுரிமை கொடுக்குதுன்னு பார்த்தோம். ஆராய்ச்சியை ஒரே மாதிரி கொண்டு வந்து திறமையா அதிகப்படுத்துறதுல அதோட சக்தியை புரிஞ்சுக்கிட்டோம். கடைசியா புது டெக்னாலஜி மற்றும் நோயாளி மைய பராமரிப்பு எதிர்காலத்துக்கு அது எப்படி தன்னை தயார்படுத்துதுன்னு பார்த்தோம். இந்த அத்தியாயத்தை முடிக்கிறதன் மூலமா நம்பகமான மருத்துவ கண்டுபிடிப்புகளுக்கு அடிப்படையா இருக்கிற இந்த சிஸ்டத்தை பத்தி ஒரு முக்கியமான புரிதலை நீங்க அடைஞ்சிருக்கீங்க. இது எல்லாத்துல இருந்தும் நீங்க ஒரே ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கணும்னா அது இந்த மைய நோக்கம்தான். நாம பேசின ஒவ்வொரு விதி, ஒவ்வொரு வழிகாட்டுதல், ஒவ்வொரு சிஸ்டமும் இந்த ஒரே ஒரு இறுதி நோக்கத்துக்காக தான் சேவை செய்யுது. இதுதான் நல்ல மருத்துவ பயிற்சியோட ஆன்மா. ஃபார்மா ரிசர்ச்சுடன் கட்டதற்கு நன்றி, உங்கள் கற்றல் கூட்டாளி.